ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினும் ஆட்டையும் காட்டுறாங்க. நம்ம ஆட் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின்காக அவன் தான் சமைக்க போகிறான் போல். அங்கே வந்து அவன் பேஸ்ட்ரீஸ்மே பண்ணுவான்ல, ஸோ அதனால தான். அப்போது ஆட் வந்து உனக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பிடிச்சதவே செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறா. அவன் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நீ எப்படி தாத்தாவை சமாளிச்ச, அவர் பேசும்போதே ரொம்ப கோவமாக பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஆட் வந்து நான் சொல்லணும்னா நீ எனக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட் வந்து நான் சும்மா தான் சொன்னேன், நான் தாத்தா கிட்டே என்ன சொன்னேன்னா அது வந்து நீ வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு பதிலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு போய் சொல்லியிருக்கேன், ஸோ அதவே நீ மெயின்டைன் பண்ணு, நான் எப்போனாலும் உன்னை காப்பாற்றிடுறேன், நீ எதையுமே திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின்மே ஓகே ரொம்பவே தேங்க்யூ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆட் வந்து அவன் உண்மைக்கே இன்றைக்கி ஸ்விம் ஷூட்டில் இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் இல்லை, அவன் இன்றைக்கி இதை பண்ணல, நான் வந்து அப்போல்லாம் உன்னை பார்க்க மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆட் வந்து பட் ஓ இடத்துல நான் இருந்ததா கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஆட் வந்து அவளுக்கு சமையலுமே பண்ணிடுறான். வெளியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது நீ நினைக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின்மே டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவன் சீஸ்லாம் போட்டிருக்கான் போல். அப்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கூட இருந்தால இன்னைக்கு அந்த ஞாபகம்லாம் அவளுக்கு வந்துட்டு இருக்கா. அதுவே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது ஆட் வந்துட்டு இன்னும் உன் ஃபேஸ் என்னமோ மாதிரி இருக்குது, நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க போலையே அப்படின்னு சொல்லும் போது இல்லை என் ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறா. அப்போ ஆட் வந்து உன்னோட க்யூட்னஸ் தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே இப்போ நான் வந்து ஆட் கூட இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் அவனை பற்றி யோசிக்கணும், அவன் என்ன என் வாழ்க்கையில் அவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே. அப்புறம் தெரியாமல் அவள் லிப்ஸில் கடிச்சிடுறா. அவளுக்கு வலிக்குது போல். அப்போ ஆட் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே மனசுக்குள்ளே நான் எதுக்கு தேவையில்லாமல் அவனை பற்றி யோசிக்கணும், அவன்லாம் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டான், இப்போ இன்னும் டின்னர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே காட்டுறாங்க டா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நிறைய ஒயின் அது மாதிரி நிறைய ஊற்றி கொடுத்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் குடிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து அவனை கூப்பிட்டுட்டு ஏறி மேலே போகிறா. அப்போது நம்ம ஹீரோ கிட்ட உன் நேம்க்கான மீனிங் என்னது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ டொனாவானுனா டார்க்னஸ்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் டானா ஸ்டார்னு அர்த்தம், இங்கேப்பா நமக்குள்ளே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே இருக்க ஒரு சோஃபா மாதிரி அங்கே போய் உட்கார வச்சிடறா. அதுக்கப்புறம் டோனவன்ற நேமை இப்போ நான் உனக்கு சேஞ்ச் பண்ணுறேன், உன்னோட நேம் வந்து கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட இப்போ கொஷின்லாம் கேட்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சிக்ஸ் பேக்கை வந்து ஒரு கீபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு உனக்கு ஃபேவரட் ஃபுட்டு என்ன, கலர் என்ன அப்படி இப்படின்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் சைலண்ட்டாகவே இருக்கான். அங்கே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க ஆட் கூட நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப தேங்க்யூ, எனக்கு நீ வந்து சாப்பாடு பண்ணி கொடுத்ததோட எனக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும் போது ஆட் வந்து இதில் என்ன பெரிய விஷயம், நீ சும்மா தேங்க்யூலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அன்றைக்கி அந்த ரவுடிஸில் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கல்ல அது ஞாபகம் வந்துடுது. ஸோ அவள் ரொம்பவே பயந்துடுறா. அப்போது ஆட் வந்து சரி நான் இருக்கேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். திரும்ப இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளிட்டு லிமிட் இருக்குது, லிமிட்டை க்ராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அவள் அந்த பர்ஃப்யூம் அடிச்சு விட்டாள. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரக் மாதிரி ஏறிடுச்சு போல். அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் திரும்ப அங்கே போயிட்டு ஒயின் எடுத்துகிட்டு நீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோவை குடிக்க வச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி சாதாரணவெல்லாம் கிடையாது, நான் என்ன நினச்சேனோ அதை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுது, டபுளாக வேறு தெரியுது, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்புறம் அங்கே ஸ்விம்மிங் பூல்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவுக்கு ஸ்டேபிளாகவே நிற்க முடியலை. அவள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த ட்ரக்லையுமே எந்திரிச்சிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து அவன் மொபைலை எடுத்துகிட்டு ஓடுறான். அங்கே போய் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பின்னாடியே டா வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னால் ஓப்பன் பண்ண முடியாது, இது ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது, இது ஃபுல்லாக ஏன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வேகமாக உள்ளே ஓடுறான். அப்புறம் இங்கே
எங்கே இருக்காங்க. அப்போ ஆட் வந்து உனக்கு அந்த பழைய ஞாபகம் தானே வந்துச்சு, நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ வந்து எதுக்கும் பயப்படாத, அன்றைக்கி நான் உனக்கு காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து அதெல்லாம் விட்டுரு, அது தெரியாமல் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட் வந்து இன்னைக்கு நீ சரியே இல்லை, நீ ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே உனக்கு வந்து நிறையவே மூளை இருக்குது, நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட, நான் வந்து டோனவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பிகாஸ் அவன் இப்போது எங்கே இருப்பான்னு எனக்கு வந்து தெரியும்ல, ஸோ அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு கால் வருது. நம்ம ஆட் கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறா. அப்போது அவள் வந்து இவன் ஏன் இப்போ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோ ஒரு ரூமில் போயிட்டு டோரை டைட்டாக பிடிச்சிட்டு நான் வந்து எனக்கு என்னமோ பண்ணிட்டாங்க, என்னோடய பாடிலாம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக தெரியுது, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து டோனவன் நீ வந்து டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் எங்கள் ஸ்வீட் வாய்ஸ் ஒன்று கேட்குது, நீ என்ன ப்ராங்க் பண்ணி என்னை கோவப்படுத்துறதுக்காக கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ எனக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க, நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றவா, என்னை உயிரோட பார்க்குறதே அப்புறம் கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அங்கே பார்த்தா டா வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து காலை வச்சோடனே ஆட் கிட்டே கத்துறா, தயவு செஞ்சு நம்ம போய் இப்போ டோனவனை காப்பாற்றணும், அப்புறம் வந்து அவன் இறந்து போயிடுவான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஆட் வந்து என்னாச்சு வந்து கிளியராக சொல்லி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போக போகிறா. அப்போ ஆட் வந்து ஐயோ இந்த பக்கம் இல்லை, முதல்ல நீ நர்வஸ் ஆகாத, இந்த பக்கம் வா, காரில் போகலாம், நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு, அங்கே நிறைய டோர்ஸ் அப்படியே இருக்கு. அப்போடா வந்து நீ எதுக்குள்ளே இருக்க டோனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டோராக தட்டிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு டோர் மட்டும் திறக்க மாட்டேங்குது, நீ இதுக்குள்ளே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட கால் தெரியுது. அப்படி பார்த்தா ரொம்ப சைலண்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ என்னடா ஆச்சு, அவளை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவள் பார்த்தா பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருக்கு, அது மேலே ஏன் நின்றுட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ண பார்க்குற நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ண விடாமல். அப்போது நம்ம ஹீரோ எப்படியோ ரொம்ப ட்ரை பண்ணி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்துடுறான். அவள் அங்கிட்டு போய் கீழே விழுந்துடுறா. இங்கே நம்ம ஹீரோயினும் ஆட்டும் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அவள் வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இங்கே ஹீரோ இறங்கி வந்துட்டு இருக்காங்க, பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க, எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து இறங்கி போயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் ஆட்டும் வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே அந்த ஒருத்தவன் இருந்தான்ல வந்துட்டு நீங்கள் அப்போல்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து இப்போது எங்களுக்கு வந்து டோனவன் தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட் வந்து நாங்கள் அவங்கள மீட் பண்ணோம், அவங்க தான் எனக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லும் போது அவன் வந்து சரி ஓகே அப்போ நீங்கள் வந்து இன்விடேஷனை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆட் வந்து அவங்க கால் பண்ணும்போது எப்படி அதெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க, கொஞ்சமாச்சும் யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் நீங்கள் காமிச்சாதான் எங்களால் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பிகாஸ் இது வந்து டான் ஒருத்தவங்க ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க, யாருமே அலோட் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே அவனுக்கு ஏதோ கால் வந்துடுது. பார்த்தாங்க நம்ம ஹீரோ நிறைய பாடி கார்ட்ஸ் வந்து சுற்றி இருக்காங்க, எல்லாரும் கூட நம்ம ஹீரோ சண்டை போட போகிறான். அவன் போனக்கப்புறம் ஹீரோயினும் ஆட்டோ சேர்ந்து அந்த லிஃப்ட்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, பட் ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் ஆக்டிவேட்டில் இருக்குது, அதை டச் பண்ணிடுறா நம்ம ஹீரோயின். எப்படியோ நம்ம கரெக்டாக போயிடுவோம்னு நினைக்கிறேன், டோனவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்து பாடி கார்ட்லாம் வந்து சுற்றிடுறாங்க, நம்ம ஹீரோவால் வெளியில் போகவே முடியாத மாதிரி. அப்புறம் ஃபைட்மே ஸ்டார்ட் ஆகிடுது, பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வேறு ஆல்ரெடி ட்ரக்டாக இருக்கான், ஸோ எப்படியோ அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிட்ருக்கான். இங்கே லிஃப்ட்டில் வந்து நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்டிப்பாக அவங்க வர லேட் ஆயிடும், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்புறம் லிஃப்ட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா சவுண்ட் இந்த பக்கம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடுறாங்க. அங்கே ஒருத்தவன் நீளமாக முடி வச்சிருக்கான் வந்து நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான், கீழேயுமே தள்ளி விட்டுறான். அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் போயிட்டு டோனவன் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறா. அவன் கையில் பாட்டில் மாதிரி வச்சுருக்கான், அதை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே எறிய போகிறான். நம்ம ஹீரோ வேகமாக வந்து நின்றுறான், அது வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து விழுந்து உடஞ்சி போயிடுது. அப்போது அவன் டென்ஷனில் அந்த நீளமான முடி வச்சுருந்தான்ல அவனையும் போட்டு பயங்கரமாக அடிச்சு விட்டுறா. நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்துடுறான். அப்போது ஹீரோயின் ஆட்டோ கூப்பிட்டுட்டு வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம போய் டோனவனை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க.
அப்புறம் அங்கே வந்து வந்துட்டு எங்கே டோனவனை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு மூக்கு வேற உடஞ்சி போயிருக்கு வேற, அதை வேற பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போது ஆர்ட் வந்து பக்கத்தில் வந்தோடனே ஃபோன் எடுத்துகிட்டு நான் உன்னை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போது நீ வந்து தேவையில்லாமல் இந்த பண்ணனா நான் வந்து இந்த வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே லிஃப்ட் வழியாக நம்ம டோனவனை கீழே கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து நீ ரொம்பவே ஒரு புத்திசாலி தான் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஆர்ட் வந்து கண்டிப்பாக இங்கே எந்த ஃபுட்டேஜுமே இருக்காது, எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினை வந்து நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவள் கீஸ்லாம் தேடிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அந்த ட்ரக் இதுலேயுமே ஆர்ட் கிட்ட உன்னை யார் கூப்பிட்டா, நீ ஏன் தேவையில்லாம வந்த, நான் பேம்க்கு தானே கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு 2 பேர்த்தையும் விளக்கி விடுறா. அப்போது ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு எனக்கு ட்ரக் வந்து ஏறுனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் பாடிலாம் ஹார்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஹீரோயின் ஆர்ட் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பிடிச்சி ஆர்ட் இழுக்கிறான். அப்போது அவன் வந்து கீஸ் எங்க அப்படின்னு சொல்லும் போது திரும்ப ஆர்ட் விட்டுறான். போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே க்ளோஸாக இருக்கான், கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ திரும்ப ஆர்ட் வந்து நம்ம ஹீரோ இழுத்துட்டு நீ போய் உள்ளே ட்ரைவ் பண்ணுடா, பின்னாடி இவன் கூட உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கா. அப்புறம் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வளைஞ்சிட்டே இருக்கான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ மொபைலை தான் எடுத்தான் போல். அப்புறம் அவன் வந்து நம்ம இருமிட்டே இருக்கான். அப்போ ஆர்ட் வந்து தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும் போது அவன் ஆர்ட் கையை பிடிச்சிட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ ஆர்ட் வந்து ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது பேம் வந்து ஐயோ என்ன ஆச்சு, அவன் ஒன்றும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எப்படியோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனை வந்து திரும்ப சீட் பெல்ட் போடலான்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்து ஹக் பண்ண நினச்சிக்கிறான் போல். டோனாவன் வந்து நம்ம ஆட்டை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஆட் ஐயோ சாமி என்னை விட்டு நம்ம ஹக்கெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் வந்து திரும்ப நம்ம ஆட்டை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போது ஆட் வந்து பேம் நீ வந்து தயவு செஞ்சு திரும்பிடாத, நீ வந்து பார்த்து ஓட்டு, அப்புறம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பிகாஸ் வந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே ஆர்ட் வந்து அவன் வீட்டில் தங்க வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கான் பேம்காக. அப்போது ஹீரோ பேமை பிடிச்சிட்டு எனக்கு இன்னும் ட்ரக் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஆர்ட் இந்த பக்கம் இழுத்தா ஆர்ட்டை போய் அவன் ஹக் பண்ணிட்டு அப்போது நான் உன்னை கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். திரும்ப தள்ளி விடும் போது ஹீரோயின் கிட்டே போயிட்டு இருக்கான். அப்புறம் அவள் தள்ளி விடும் போது ஆர்ட் பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் கன்னத்தில் அரைஞ்சிடறான். அவன் சைலண்ட்டாக ஆகிடுறான். அப்போது இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை என்னோட ட்ரக் இன்னும் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்க போகிறா. அப்போது ஹீரோயின் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஆர்ட் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே தண்ணி அடிக்க சொல்லியிருக்கான். அப்போது ஆர்ட் வந்து நீ ஓகே தானே, உன் மேலே தண்ணி அடிக்கிட்டா அப்படின்னு கேட்கும் போது நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அந்த ட்ரகெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஆர்ட் வந்து பார்த்துட்டு பேம் நீ என்ன பண்ணுற, நீ போய் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனை நீ சமாளிக்க மாட்டேன்னு நினச்சேன், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மனசுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோவை ரசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. நம்ம ஆர்ட் வந்து அதில் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தண்ணி அடிக்கும் போது புற ஏறிடுது. நம்ம ஆர்ட் வேகமாக போயிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவுமே தண்ணியெல்லாம் அடிச்சிட்ருக்கான் அவன் ஃபேஸில். அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க ஆர்ட்டோட ட்ரெஸ்ஸை தான் அவன் போட்டிருக்கான் போல். அவன் உட்காந்துட்டு இருக்கும் போது ஆர்ட் வந்துட்டு அவனுக்கு டீ கொடுக்குறான். அப்புறம் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போது ஹீரோ சரி ஓகே நம்ம ஃப்ராங்காக இருக்கலாம், நான் உன்கிட்ட கேட்குறேன் பேம்க்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த ஆர்ட் வந்து நான் ஒன்று சொல்லட்டா, பேம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறது இந்த உலகத்தில் என்ன மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எல்லாத்தையும் அவன் என்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது ஓ எல்லாத்தையுமே வா சரி ஓகே முந்தானத்தை அவன் என்கிட்ட காலில் பேசினேன், அதை உன்கிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சரி இதெல்லாம் நார்மல் தான், ஒரு மேனேஜர்கிட்ட மாடல் பேசுகிறத நார்மல் தானே, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் தூக்கத்தை விட்டுட்டு என்கிட்ட பேசினா, அவள் எப்படி கிண்டர் கார்டன் டீச்சர் ஆனான்னு சொன்னான், எனக்காக சாங் பாடினா, இப்படியே உனக்கு தெரியணும், நீ வந்து அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஆர்ட் வந்து உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க ஃபேமிலி கூட கனெக்டட் நான் மட்டும்தான், எந்த நேரத்தில் கூட நான் அவங்க வீட்டுக்கு போக முடியும், ஸோ நீ வந்து எதிர்பார்க்குற மாதிரி தாத்தாக்கு உன்ன மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்து நீ அவட்ட பேசணுன்னா அவங்க வீட்டில் கேட்கணும், பட் நான் அப்போல்லாம் கிடையாது, யாரையும் கேட்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் உனக்கு தான் செட் ஆகும், தாய்க்கு
எதுவுமே இந்த மாதிரி செட் ஆகாது. எங்கள் கல்ச்சர் படி தான் நீ இருக்கணும். கண்டிப்பாக பேம் உனக்கெல்லாம் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு எந்திரிக்கிறான். ஆட்மே எந்திரிக்கும் போது அவன் பக்கத்தில் முறைச்சிட்டே போகிறான். அப்போ ஆட் என்ன நீ சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்படி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அப்புறம் எங்க நம்ம ஹீரோ வந்து சோஃபாவில் படுத்திருக்கான். ஆட் வந்து உள்ளே வந்துட்டு நீ வந்து வேணா உள்ளே போய் பட அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது ஆட் அப்போ ஓகே அது வந்து உன்னோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்காம போய் பெட்ஷீட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். அவன் உள்ளே போய் உட்காந்துட்டு பேம்க்கு வந்து ஒரு வேளை டோனாவனை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு விஷயம் பண்ணால அவன் வந்து இறந்து போயிடுவான் ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சு நின்று நம்ம ஹீரோவை ரசித்தது அதெல்லாம் அவன் யோசித்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பற்றி யோசித்துட்டு இருக்கான். அவன் அன்றைக்கி லிஃப்ட் பண்ணது அப்புறம் அவளுக்காக ஷூஸை கொடுத்துட்டு அவன் வெறுக்கால நடந்து போனது அப்புறம் இன்னைக்கு அந்த பாட்டில் வச்சு அடி வாங்கினது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து அவள் டான்ஸ் சொல்லி தந்தால அது அப்புறம் அவள் கூட இருந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.